கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேலாயுதமலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்து தான் புகார் கொடுத்துருக்கேன். வேலாயுதமலை ஸ்டேஷன் மேலேயும் பட் அனைத்து நபர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் படி செய்ய இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏட்டு எஸ்ஐ மேடம் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் மேலே பட் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் நான் புகாரே அனுப்பிச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. என்னையும் எல்லாம் தாண்ட விடாமல் தடுக்கிறாங்க. புரியல. என் மனைவி இருக்கிறது மாரியம்மாள் சென்னிமலை தமிழுங்க, ஈரோடு மாவட்டம், சங்கர் கோயில் மாவட்டம். ஓடி போகல, எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நாய்ங்க. அந்த நாய்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் எல்லாமே தப்பி விட்டுட்ருக்காங்க தலைவியம்மளுக்கு. இப்போ என் மனைவி இன்னாரு எல்லாமே கண்டுபிடிச்சி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை. செருப்பு கழுத்து அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இல்லை. புகார் கொடுத்த இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேளாதுமலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும். பட் இப்போ எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் சேர்ந்து பேசி வச்சு எனக்கு தப்பு பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது தடுத்தாது என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் மேலே பட் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா சொல்லுங்கள். ஹலோ பார்த்தியா கட் பண்ணுறாளுங்க. வணக்கம்ங்க, நான் புகார் கொடுத்தப்பட்டேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலாம். அதனால தான் மீண்டும் நான் கால் பண்ணேன். இப்போ வேலூர் ஸ்டேஷனில் வேலை செய்கிற போலீஸ்காரன் நாய்ங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லை அவனுங்க வெட்டுறதுக்கு நான் போட்டான். எல்லா பிரச்சனைக்கு காரணம் வேலூர் ஸ்டேஷன் நாய்ங்க தான். இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. பட் இன்ன வரைக்கும் எடுக்கலையே. வேலூர் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்காக எந்தெந்த நாய்களை காப்பாற்றுறதுக்காக என்னென்ன பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. வணக்கங்க, நான் பட்டு புகார் கொடுத்தேன். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. வேலூர் ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்காக எல்லா நாய்களையும் என் சொல்லி ஊம்பிகிட்டு இருக்குதுன்னு அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு உங்கள் அத்தாலக்க என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சு என்னென்ன பித்தலாட்டம் பண்ணியிருக்கீங்க. மாரியம்மலை கல்யாணம் பண்ணி வச்சிட்டா மட்டும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எல்லாம் சேர்ந்து திட்டப்பட்டு சதி செஞ்சுட்ருக்கீங்களா. ஏன் மொண்டாட்டி மொத்தா மாரியம்மாள் தமிழும் என் கூட குடும்பம் நடத்தலை. இனி பேபி விட மாட்டேன், எவ்வளோ இருந்தாலும் விட மாட்டேன். என்ன என்னை எல்லத்தாண்ட விடாமல் அங்கே போக விடாமல் இங்கே போக விடாமல் என்னென்ன பித்தலாட்டம் நீ பண்ணிகிட்ருக்குறீங்க. புகார் கொடுத்தா மயிராட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அப்புறம் எல்லாம் மைத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கணும். வேலூர் ஸ்டேஷன் மேலே புகார் கொடுத்த பட் எல்லா வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. வேலூர் ஸ்டேஷன், வேளாமலை ஸ்டேஷன், கரிவலை ஸ்டேஷன், சங்கர கோயில் ஸ்டேஷன் சொல்லி இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம். நான் புகார் கொடுத்தேன். நான் டீசெண்டாக பேசுகிறேன். எனக்கு மீறி டென்ஷன் ஏற்ற வேண்டாம். புகார் கொடுத்தேன் பட் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. வேலூர் ஸ்டேஷன் மேலேயும் வேளாமலை ஸ்டேஷன் மேலேயும் சங்கர கோயில் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் இப்போ பட் எல்லோரும் சேர்ந்து திட்டப்பட்டு சதி செஞ்சு என் புகார் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த நாயை சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ அந்த நாய்ங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா. ஆமாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா. கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் எல்லா வேளாண்மலை ஸ்டேஷன் மேலேயும் என்னது பார்த்தியா. என்னங்க, நான் புகார் கொடுத்தேன் பட் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால தான் மீண்டும் கால் பண்ணேன். நான் புகார் கொடுத்தேங்க மேடம், இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. சென்னிமலை ஸ்டேஷன் மேலேயும் வேலூர் போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் கரிவலை போலீஸ் ஸ்டேஷன் மேலேயும் வேளாமலை ஸ்டேஷன் மேலேயும் சேர்த்து தான் புகார் கொடுத்துருக்கேன். என் குடும்பத்தை மிரட்டி வச்சுட்டு கண்ட நாய்ங்க என் சொல்லி ஊம்பிகிட்டு இருக்குது. இப்போ அந்த நாய்ங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா. எல்லா நாயினையும் சொல்லி ஊம்பிட்டு என் குடும்பத்தை மிரட்டிட்டு இருக்காங்க. நான் தான் விட மாட்டேன்னு தெரியும். தப்பு எவன் பண்ணாலும் எல்லாத்துக்கும் தண்டனை கிடச்சாகணும். என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என்ன வாழ விடாமல் தடுத்துட்டு நீங்கள் பார்க்குற தேவையான நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வேப்பியாக இருந்தாலும் விட மாட்டேன், என்ன நாயாக இருந்தாலும் விட மாட்டேன். எனக்கு தேவை என் மனைவி. சொல்லி இன்றைக்கி காப்பாற்றுறேன். வனிதாவும் தமிழும் என் கூட சேர்ந்து வாழ வந்து ஆகும். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நான் டிபிலேயே வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கிறேனே
இப்போ இத்தனை நாய்ங்க எனக்கு தப்பு பண்ணிட்டு எங்கிட்ட தப்பிக்கிறோம்னு நினச்சா அது நடக்கவா? சட்டத்தை நீங்கள் இத்தனை வருஷம் என்னையா என் சட்டத்தையும் ஏமாற்றிட்டு என்னையும் ஏமாற்றிட்டு எப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்தி பார்த்துறீங்க. இப்போ தப்பை தட்டி கேட்குறவன் துடிச்சலக்காரனா நின்னா என்ன எல்லாம் தண்டனை வெட்டி எறியணுமா? வேலூர் ஸ்டேஷனு, வேளாண்மை ஸ்டேஷனு, சென்னிமலை ஸ்டேஷன் எல்லாம் கரிவலை ஸ்டேஷன் எல்லாம் பேசி வச்சுருக்கீங்களா? எந்தெந்த போலீஸ்காரர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ மேடமு ஏட்டு எவன் எனக்கு துரோகம் பண்ணாலும் அனைவருக்கும் தண்டனை கிடைச்சாங்கன்னு இனி எவ்வளவு குடும்பத்தோடு வாழக்கூடாது. நான் வாழலை இனிமேல் எவ்வளோ வாழக்கூடாது, அவ்வளோதான். என் பொண்டாட்டி என் குடும்பம் என் அக்கா குடும்பத்தை எல்லாம் மிரட்டி வச்சு என்னென்ன பித்தராட்டா நீ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வேலூர் ஸ்டேஷனில் கரிவால் ஸ்டேஷனில் பேசி வச்சுது, வேளாண்மை ஸ்டேஷனில் பேசி வச்சு எல்லா ஸ்டேஷன்லையும் பேசி வச்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? கேட்குறவன் கேனையே இவனை ஈஸியாக ஏமாற்றிடலாம், இவன் இழிச்சுவாயினா இருக்கான், அதை நினச்சி தானே கணக்கு போட்டீங்க. இனி எதுவுமே நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கவும் விட மாட்டேன். என் மேலே பொய் கேஸை போட்டு இன்றைக்கி கறி வளத்தில் என்னை தூக்கி வேலூர் ஸ்டேஷனில் வேலை செய்கிற எத்தனை நாய்களும் சேர்ந்து என்னை திட்டப்பட்டு சதி செஞ்சு என்னை தூக்கி உள்ளே வைக்கல சொல்லி கொடுத்தீங்களோ, இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு மீண்டும் என் மனைவி மாரியம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேபி வந்து என் கூட படுக்க மாட்டேங்கிறான், பொழைக்க மாட்டேங்கிறான், தலைவமா பேரை சொல்லி அவளும் வந்து படுக்க மாட்டேங்கிறான், பிடிக்க மாட்டேங்கிறான். நான் எனக்கு ஏனப்பா யூனிவர்சிட்டிக்கிறேன் புண்டை மூட்டை எவ்வளோ இருந்தாலும் தாலி எடுத்துகிட்டு வாங்க, நான் கட்டுறேன். வேலூர் ஸ்டேஷன் நாய்க்கு செருப்புலேயே வந்து அடிப்பேன். என் பொண்டாட்டி மாரியம்மாள் தமிழ் என் கூட குடும்பம் நடத்த வரல, சத்தியமாக அது நடக்கும். நான் என்ன எல்லாம் தடக்கூடாது, அதை போடக்கூடாது, இதை போடக்கூடாது, ஐயோ இவன் எப்படி கண்டுபிடிக்கிறேன், எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு. உண்மை என்றைக்குமே சாகாது. நான் இன்னும் எவ்வளோ தான் விட மாட்டேன். எனக்கு தேவை என் பொண்டாட்டி, சரியா? இத்தனை வருஷம் நீ ஏமாக்கிட்டு இத்தனை குடும்பம் அழிச்சிட்டு அதுக்குன்னு கண்ட நாய்ங்க நீங்கள் பார்க்குற பிள்ளைங்க நான் கட்டிக்க மாட்டேன். ஒவ்வொரு பொண்ணு பொட்டச்சில தாலி அறுக்கணும். நான் பட்ட வலி தீக்கணும். வணக்கங்க, என்னங்க எல்லா ஸ்டேஷனும் சேர்ந்து பித்தராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? எல்லா நாய்களையும் தப்பு கிலோவில் அடிச்சா ஒரு நாய் தப்பு பண்ணல பரவாயில்ல, எல்லா நாயும் தப்பு பண்ணால் இந்த நாய்களை காப்பாற்றுறதுக்காக என் புகார் எடுத்துக்கல, அது என்ன அர்த்தம்? அது என் குடும்பத்தையும் மிரட்டி வச்சுருக்கீங்களா? தமிழ் இங்கே வந்து புரியல. கம்ப்ளைண்ட் நிறைய கொடுத்துருக்குறேன், எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்கிறேன், பட் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. அதனால தானே மீண்டும் நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறேன். அருள்குமாரன் மேலேயும், மாணிக்கத்து மேலேயும், பேபி மேலேயும், சுஜாதா மேலேயும், சுபாஷினி மேலேயும் எல்லோரும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சீங்க, பேசி வச்சு தானே தப்பு செஞ்சீங்க. சொல்லுங்கள். இப்போ என் குடும்பத்தையும் இப்போ தமிழ் இங்கே வந்து நான் அருவாளோடு போவேன். எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நடக்க விடாதாலும் நான் பண்ணுவேன். என்கிட்ட திறமை இருக்குது. என்ன நடிப்புட நடிக்கிறீங்க டேய், தப்பு பண்ணிட்டு என்கிட்ட அது நடக்காது. சொன்ன வரதையும் நான் காப்பாற்றுறேன். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, எஃப்சிஎஃப்சி எதுவுமே நடக்கூடாது. எவ்வளோ பேர் தலைமை புண்டை எந்தெந்த தலைமையம்மா தப்பிச்சாலும் சரி, ஒன்றிய தப்பிச்சாலும் சரி, தாலி அறுத்துட்டு வாங்கடி நான் கட்டுறேன். ஒரே முடிவு தான், எவ்வளோ இருந்தாலும் கட்டுவேன். பார்த்தா ஒன்று நீ என் கூட வந்து குடும்பம் நடத்தணும், இல்லை நான் உங்களை எல்லாத்தையும் வெட்டி எறியும், எல்லா பொட்டச்சிங்களும். இதுதான் நிலவரம்னா அதுவும் நான் செய்வேன். ஏன் சரியா? எல்லா பொட்டச்சிங்களையும் நான் என் கூட வந்து பொழைக்கல, எந்த பொட்டச்சியாக இருந்தால் நான் வெட்டி எரியறதுக்கு நான் தயங்கவும் மாட்டேன். என் பொண்டாட்டி என் குடும்பத்தை சொல்லி கொடுத்துட்டு மிரட்டிட்டு என்னென்னா பித்தராட்ட நீ பண்ணிகிட்டு இருந்தீங்க. நீங்கள் நான் பேசுகிறது எல்லாமே எனக்கு இதுதான், அதாவது ஒரு ஆதாரம் மாதிரி எனக்கு. இப்போ நான் எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் எப்படா எல்லை தாண்டுவேன், எப்படா என்னை வெட்டி எறியணும், என்னென்ன போலீஸ்காரன் நாய்ங்க மொத்தம் வேலூர் ஸ்டேஷன் நாய்களை செருப்புலேயே அடிப்பேன். வேலூர் ஸ்டேஷன் நாய்களையும் சரி, ஏன்னா அந்த நாய்ங்க தான் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணிவிட்டு தான் தப்பிக்கிறதுக்காக எல்லா பக்கையும் என்ன அலட்சியப்படுத்தி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் அதை விட மாட்டேன்னு தெரியும். அப்படி விட மாட்டேன்னு தெரிஞ்சவளை எதுக்கு தேவையில்லை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ விஜயா மக தமிழ் என் கூட வந்து வாழணும், இல்லை மாரியம்மா வந்து என் கூட வாழணும். நான் தான் எல்லாத்தையும் டிபிலேயே வச்சுருக்கல.
எந்தெந்த தலைவிய மேலே இருந்து சரி பேபி வந்து சுஜாசன புண்டையை மட்டும் பச்சை தேவடியில் குச்சிக்காரி மேலே வந்து பொழங்கிடின்ட்டேன். சரியா? நான் விட மாட்டேன், அவ்வளோதான். சரியா? வேலூர் மாதம் தப்பிக்கணும் இப்போ கறி உள்ள டெஸ்டெல்லாம் வேணாம் மாட்டேன். என்னென்ன புத்தரட்டண்டி பண்ணுவீங்க? இனி அது என்கிட்ட எதுவுமே நடக்காது, அவ்வளோதான். ஒன்று நான் வாழ்கிறதுக்காக என் தலையை எடுக்கணும்னா அதுக்கு நான் தயார். எடுப்பேன், கண்டிப்பாக எடுப்பேன். எடுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்களே உருவாக்கி கொடுப்பீங்க எனக்கு.